கடகம் ராசிக்கு இந்த ஜூலை மந்த் என்ன மாதிரியான யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த ஜூலை மந்தோடைய டேரோ பலன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம். புனர்பூசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. டைம்ஸ் அவங்க கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க, லோன்லினஸ் அவங்கள சூழ்ந்து இருக்குது. பூசம் நட்சத்திரத்துக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் என்னவாக இருக்கு? ஃபினான்ஷியல் கெயின்ஸ் பார்க்க போகிறாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு ஹாப்பினஸோட இந்த மந்த் இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ஒளி உங்கள் உடம்புல இருக்க ஒரு செல்லையும் ஃபில் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி இருக்க ஆராலையும் இந்த ஒளி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு கடகம் ராசிக்கு இந்த ஜூலை மந்த் என்ன மாதிரியான யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து இருக்க போகுது கொஞ்சம் சொல்லுங்கள். கடகராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், அதாவது இமோஷன்ஸ் அண்ட் மூனோட ரொம்பவே கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஜூலை மந்தோடைய டேரோ பலன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம். அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கான பலன்களையும் அவங்க இந்த மாதம் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கெயின்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புது விஷயங்களை அவங்க பண்ணி அது மூலயமா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸை சேர்க்குற விஷயமா இருக்கலாம். ஸோ கடகராசி இந்த மாதம் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க. ஸோ இத்தனை நாளாக அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்த கஷ்டத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்த முயற்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன்களை வந்துட்டு அறுவடை பண்ண போகிறாங்க. கடகராசினியர்களுக்கு ஒரு மகத்தான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இது இருக்க போகுது. ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் பிளெஸிங் என்னன்னு பார்த்துடலாம். புனர்பூசம் அவங்களுக்கு சொல்லுங்கள். புனர்பூசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. என்னதான் அவங்க கிட்ட எல்லாமே இருந்தாலும் சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க, லோன்லினஸ் அவங்கள சூழ்ந்து இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது நம்ம எப்போவுமே லோன்லி கிடையாது, எல்லாருமே கனெக்டட் தான், நம்மளை சுற்றி இருக்கவங்க ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்றத நம்ம தான் உணரணும். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபேமிலி இருந்து கூட இல்லாமல் ஃபீல் பண்ணலாம். ஆனால் இல்லாமலே இருக்கும் போதும் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்குள்ளே அவங்களே கொண்டு வந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இமோஷனலாக ஓவராக போகாமல் இது ஒரு டெம்பரரியான ஒரு ஃபேஸ் தான், இதுக்கு ஒரு மாறும், இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவாக அவங்களுக்குள்ளே அவங்களே ஞாபகப்படுத்திக்கணும் இந்த மாதம். கண்டிப்பாக. ஸோ ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இது கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரத்துக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் என்னவாக இருக்குது? பூச நட்சத்திரம் கண்டிப்பாக இந்த மாதம் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் பார்க்க போகிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு காசு வரப்போகுது. இட் குட் பி ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ், இல்லாது அவங்க ஒரு புது ஜாப் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் தொடங்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் நடக்க போகுது. இல்லை அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு விளையும். அந்த மாதிரி ஒரு பிராப்தமும் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதம் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக ஆயில்யம் நட்சத்திரம் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது? ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு ஹாப்பினஸோடு இந்த மந்த் இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க நினச்ச காரியம் சக்ஸஸ். அவங்க என்ன எதுக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கான பலனை அவங்க இந்த மாதம் பார்க்க போகிறாங்க. அவங்க அந்த ஹாப்பினஸையும் உணர போகிறாங்க. ஸோ ஒரு நாளுமே வந்து நம்ம மைண்ட் வந்து வேறு மாதிரி ஏதாவது யோசனையில் இருந்தாலும் நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அது நடத்தி கொடுத்துருக்கிறதுக்காக நம்ம யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கிராட்டிடியூட்கான ஒரு எனர்ஜி தான் இங்கே பார்க்குறேன் நான். ஸோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு நன்றியை வந்துட்டு இன்றைக்கி யூனிவர்ஸுக்கு வந்து நம்ம சொல்ல போகிறாங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா எல்லாமே வந்து தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஓவராலாக கடகம் ராசிக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷனாக இந்த மாதம் வந்து இருக்க போகுது, மாற்றுக்கருத்தே இல்லை. அவங்க என்ன மாதிரியான கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மந்த் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஸோ நம்ம பார்த்தா மாதிரி அவங்களுக்கு நிறைய வெல்த் அண்ட் ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் வந்து இந்த மந்த் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக போவோம். அதுக்கு க்ரீன் அவென்ச்சுரைன் அப்படின்ற இந்த கிறிஸ்டல் வந்து வெல்த் அண்ட் ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ்க்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிறிஸ்டல் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஒரு அபண்டன்ட் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஒரு எனர்ஜியே வந்து இன்னும் அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணும் லைஃப்குள்ளே.
கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்தபடியாக எங்கள் கடகம் ராசினியர்களுக்கான ஒரு அஃபர்மேஷன் என்னவாக இருக்க போது, அவங்களுக்கான ஒரு குட்டி தியானமும் சொல்லிடுங்க. ஷுர். ஸோ டெய்லி காலையில் 11 முறை வந்து அவங்க ஐ அட்ராக்ட் வெல்த், நான் இன்னும் அபண்டன்ஸை என் லைஃப்குள்ளே அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ் அவங்களுடைய மொழியில் அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதை அவங்க எழுதிட்டே வந்தாங்க அப்படின்னா மேலும் மேலும் அந்த அபண்டன்ஸ் பெருகிட்டே இருக்கும். அதை அவங்க ஈஸியாக உணர்வாங்க இந்த மாதம் ஃபுல்லாக. அவங்களுக்கான ஒரு ஸ்மால் மெடிடேஷன் ரூட்டீன் நம்ம இப்போ பண்ணலாம். கண்டிப்பாக. கடகராசி நேயர்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க அண்ட் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பைனல் கார்டு உடைய டெய்ல் போன்ல இருந்து ரூட்ஸ் வளர்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்ஸ் வந்து பூமியை நோக்கி வளர்ந்துட்டே இருக்குது, டீப் டு த சென்டர் ஆஃப் தி எர்த் போயிட்டே இருக்குது. அண்ட் பூமி தாயோடைய எல்லா எனர்ஜியும் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அந்த ஒரு வளம், பூமி தாயோடைய எல்லா வளமும் உங்களுக்கு வரப்போகுது, நிறைய போகுது. அண்ட் உங்களுடைய ஹெட்டை லைட்டாக டில்ட் பண்ணி மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதை யாராக இருந்தாலும், சிவன் உங்களுக்கு ரொம்ப உகந்த கடவுள். ஸோ சிவன் உங்கள் தலைக்கு மேலே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவருடைய கையில் இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி உங்களுடைய நெத்தி பொட்டு வழியாக என்டர் ஆகி உங்கள் உடம்பு முழுவதும் பரவுது. இந்த ஒளி உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளாக்டு சக்ராஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஒளி வந்து ஒரு செல்லையும் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ், ஸ்டெபிலிட்டி, வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உணருங்க. எல்லா விதமான டவுட்ஸையும் அது ரிமூவ் பண்ணி அந்த ஒளி வந்து உங்களுக்குள்ளே நிறையுது. அந்த ஒளிக்குள்ளே என்ன இருக்குன்னா கடவுளுடைய அந்த ஞானம் உங்களுக்கு ஃபில் ஆகுது. ஞானம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணால் ஜெயிச்சிடலாம். இந்த ஒளி உங்கள் உடம்புல இருக்க ஒரு செல்லையும் ஃபில் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி இருக்க ஆராலையும் இந்த ஒளி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒயிட் ஆரா இப்போ இருக்குது. இந்த மெடிடேஷன் ரொட்டீனை ஒரு 2 minutes டெய்லி நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அபண்டன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது உங்கள் கூட நிலைச்சும் நிற்கும். இப்போ உங்களோட ஐஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குட்டியான ஒரு தியானம் கூட சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக இந்த கடகம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய செல்வங்களையும் மன நிம்மதியும் தெளிவையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தேகளை கிடையாது. நீங்கள் சொல்ல நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.